ரைட். வணக்கம். 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 ரவி ஆந்திராஜ் அவர்களுக்கும் சின்னா அவர்களுக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கங்கள். வணக்கம் முருகன். வணக்கம் நாங்கள் சின்னா. பொற்கால கஸ்தூரிய புதனில் வாழ் சந்திச்சிருக்கிறோம். பழங்குடி மக்களுக்கு வணக்கம். உலகம் எல்லாம் வாழும் மக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இலங்கை தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் பொற்கால புதன் நிகழ்வின் ஊடாக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு புது முயற்சியாக நாங்கள் நேரலில் இல்லாமல் சூம் வழியாக வந்து நாங்கள் அதை பதிவு செய்து உங்களுக்காக தருகிறோம். சென்ற கிழமை அப்படித்தான் இருந்தது, இக்கிழமை அதே மாதிரியாக இருக்கிறது. பொற்கால பொருளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய சமூக சேவையாளரும் அரசியல் ஆய்வாளருமான எங்களுடைய ஆஸ்திரேலியா வாழ் ரவி ஆந்திராஜ் அவர்களுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். வணக்கம் ரவி ஆந்திராஜ் அவர்களே. நாங்கள் வணக்கம் நேரத்துக்கே சொல்லிவிட்டோம். நாங்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் வளமையாக ஒரு எம்ஜிஆர் பாடலையும் உங்களுக்காக தருவது வளமை. நாங்கள் இந்த முறை அந்த சூமில் இருப்பதால் நேரே அங்கே சந்திக்கலாம கிடக்குது. அந்த பாடல்களுக்கான ஆயத்தங்கள் இல்லை. இன்றைய ஒரு பாடல் நாங்கள் பார்க்க நினைத்தது என்னன்னு சொன்னால், அந்த ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்ற அந்த பாடல் வரி ஊடாக கவிஞர் நல்ல வாக்கியங்களை, நல்ல கருத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய ஆதி மனிதன் வேட்டையாடி உண்டதிலிருந்து அந்த அக்காலத்து நாகரிகத்து எப்படி மனித நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்தது, எப்படியான அந்த விடயங்கள் முன்னேற்றம் கொண்டு வந்தது என்ற செய்தியில் இப்பொழுது நாங்கள் ரொக்கெட்டுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே ரொக்கெட்டை பற்றி கதைத்திருக்கிறார்கள். அப்படியான ஒவ்வொரு காலகட்டத்தையும் அந்த அந்த வரிகள் மூலம் கவிஞர்களுக்கு தந்திருக்கிற அந்த பாடலின் கருத்தின்படியான ஒரு சில கேள்விகளை தங்களிடம் கேட்கலாம் என்று இருக்கிறோம். தாங்கள் தயாரா ரவி ஆந்திராஜ் அவர்களே? நிச்சயம். அப்ப காலத்துக்கு பொருத்தமானது. அது எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முதல் கவிஞர் கண்ணதாசனாக இருக்கலாம் நினைக்கிறேன். அவர் அவர் எண்ணக்கருவில வந்தது ஒரு பாடல் வடிவில். அது எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்துல வந்திருக்கிறது. அது எம்ஜிஆர் நடிக்கிற என்னவோ அந்த கவிதை வரிகள் பல விடயங்களை சொல்லி சென்றது. இன்றும் அது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழும், அதில் மாற்றமில்லை. இந்த நீங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நேரம், குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு கேள்விகளுக்குமான விடைகளை, நீங்கள் தருகிற கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக தாருங்கள் ரவி ஆந்திராஜ் அவர்களே. ஏனென்றா நாங்கள் நிறைய கேட்கலாம் உங்கள்கிட்ட, ஆனால் கேட்க முடியாது. ஏனென்றா உங்களுடைய நேரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏண்டா சூமில் வருகிறபடினால் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் சுருக்கமாக விடயத்தெல்லாம் இந்த சமூகத்தில், எங்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்களை பற்றித்தான் அந்த பாடல்லே சொல்லி இருக்குது. இந்த சமூகத்தில் இப்பொழுது ஏற்படுகிற அந்த விடயங்கள் பல எங்களுக்கு விலங்கமாக இருக்கிறது. இக்கால சமூகம் அக்கால சமூகம் என்று பார்க்கின்ற போது இக்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த கட்டத்தில் இந்த சமூகத்தில் உங்களை கவலைப்பட செய்த மிக முக்கியமான பிரச்சனைகளை என்னன்னு சொல்ல முடியுமா உங்களை? என்ன கவலைப்பட்டது மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற பல பேரை கவலைப்பட வைக்கப்படியாங்க. இலங்கையை பொறுத்தவரை முக்கியமாக எல்லோரையும் பாதிக்கப்பட்ட விடயங்களாத்தான் நாங்க இதை கருதலாம். அதுக்காகத்தான் சில பேர் எதுவும் நடக்கலாம், எப்படி நடக்கட்டும், நான் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறார்கள் தானே. நேர்மையை கடைபிடிப்பவர்கள், நேர்பாதையில் செல்பவர்கள் மட்டும்தான் கவலை அடைவார்கள். மற்றவர்கள் ஏனோ தானோ ஏதோ நடக்கட்டும், ஆனை ஆண்டா என்ன பூனை ஆண்டா என்ன, நான் உழைச்சி சாப்பிடணும் இருக்கிற வர்க்கங்களும் எங்களுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. நான் இப்ப உங்களோட இந்த நிகழ்வுக்கு வர்றதுக்கு ஒரு மணித்தியாருக்கு மேல் ஒரு சட்டத்திறனி, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமா சட்டத்திறனி சொல்லி செய்யறவருக்கு இப்ப இந்த நீங்க கேட்ட கேள்வியல் சம்பந்தமான கேள்வியில கேட்டு கடைசி அவர் என்ன சொன்னார்னால், நீர் அங்கிருந்து காய்க்கிறத விட்டு போட்டு இங்க வந்து இந்த அரசியல்ல மாநசபை எல்லாம் இறங்கி இதை செய்யும் என்று சொல்லி கேட்கிறேன்னு சொன்னால், அப்படி செய்யறங்க யாரும் நீர் வந்து முகம் குடிப்பீரா என்ற ஒரு கேள்வியை தான் வச்சிருன்னு சொன்னா அவருக்கு பதில் சொல்ல இல்லாமல் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொன்னால், அந்த வெளியில இருக்க நீங்கள் எதையும் கழிச்சு கொள்ளலாம், இங்க இருக்கிற எங்களுக்கு தான் இங்க ரொம்ப தெரியும் என்று சொல்லி சொன்னா அது உண்மையான கருத்து தான். ஏன்னு சொன்னா இலங்கை அதை என்னத்த சொல்லுதுன்னு சொன்னா, இலங்கையில
ஒரு சுதந்திரமான கருத்துக்களை வெளியிட்டு அந்த அந்த கருத்துக்களை கொண்டு செயற்படக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கிறது தான் அவர் நாசுக்கா சொன்ன மாதிரி எனக்கு தெரிகிறது. ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இன்றைய சமூகத்துல என்னை உங்களை கவலைப்பட செய்யக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பொதுவான பிரச்சனை தான். இன்றைய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் கவலை செய்யப்படும் பிரச்சனைகளை ஒன்று முதலாவது வேலை வாய்ப்பு. ரெண்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லக்குள்ள அதை சுருக்கமா சொல்றேன்னு சொன்னால் அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் பிரச்சனை, கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதும் பிரச்சனையா இருக்குது. அதே இழப்பும் பிரச்சனை, வேலைக்கு புதுசா போறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது நாட்டுல. அடுத்தது எல்லாரும் படித்தவர்கள் எல்லாரும் நேர வரிசையில நிக்கிறார்கள். அதுக்காக என்ன தவறா நினைக்க கூடாது. அது அப்படி ஒரு பாரம்பரியமா வந்த மாதிரி இருக்கு. வெளியில இந்த ஒரு அட்டையை வச்சு கொண்டு ஒரு கியூல நிக்கிறது. எங்களுக்கு பட்டதாரிகள், எங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் தான் தர வேணும். நாங்களே அரசாங்கத்தையும் கேட்கலாம், அதே நேரம் எங்களாலேயும் முயற்சிக்கலாம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலையை காட்டுற மாதிரி தெரியுது. ஆகவே நாங்கள் அரசை மட்டும் நம்பி இருக்க கூடாது என்றதுதான் இதுல நான் சொல்ல வரேன். அது சரி. அந்த பட்டதாரிகள் போராட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அன்று நானும் அதில் பல பட்டதாரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்ப அதுல சந்தித்ததுக்கு கேட்டார்கள், நீங்கள் வெளியிலிருந்து எல்லாரும் அப்படித்தான் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கும் அது காதில் கேட்டுக்கொண்டா இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு பட்டதாரிகளும் அதில் நின்ற ஒரு கொஞ்சம் பேருக்குள்ளே ஒரு 3/2 பங்கினர் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நீ என்ன செய்கிறாய் சொல்லி வருது, என்ன செய்கிறாய் சொல்லி என்று சொல்லப்பட்ட போது அனைவரும் ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா செய்து கொண்டிருக்கின்றது என்றாலும் பரவாயில்லை, அந்த தாங்கள் படித்ததுக்கு ஒரு அரச நியமனம் பெற வேண்டும் என்ற ஒரு அவா ஒன்று இருக்கிறது. இல்ல, இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் முதலாவதாக இந்த வேலை செய்த அரசாங்கத்துல வேலை செய்யலாம். நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சர்வோதயாவில் வேலை செய்யணும். அதுக்கு பிறகு சிறுவர் பாதுகாப்பு நிதியம் இதுல வேலை செய்யணும். என்னோட கேள்வி இருக்கிறேன், நீங்க அரசாங்கத்துல வேலை செய்யுங்க. ஆனா எனக்கு உண்மையா கிடைக்கப்பட்ட பணம் அரசாங்கத்துல கிடைக்கப்பட்ட பணம் 5 மடங்கு கூடுதலான பணம் கிடைத்தது. அப்ப நான் கல்யாணம் கட்டாமல் இருக்கக்குள்ள அதை செய்துட்டேன். கல்யாணம் கண்ண பிறகு கடைசியில வெளியில இருக்காதான் கரைச்ச பண்றாங்க பார்த்தா, கல்யாணம் கண்ண மனைவி எனக்கு தலைமாட்டுல இதுதான் கதை. ஏன் அரசாங்கத்துல வேலை செய்யல, அரசாங்கத்துல வேலை செய்ய. நான் கடைசியாக ஒரு டிஎஸ் ஆபீஸ் என்று சொல்ல, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட், இந்த ஹவுசிங் கிராண்ட்டுக்கு பொறுப்பான தொழில்நுட்ப அலுவலராக சேர்ந்து 2.5 வருஷம் 2 மாதம் தான் வேலை செய்யணும். நான் வேலையை செய்யக்குள்ள எனக்கு வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கல. எனக்கு கிடைச்ச சம்பளம் நான் எடுத்த சம்பளத்துல, அந்த பிரைவேட்ல எடுத்த சம்பளத்தை விட அங்க நான் அந்த நேரத்துல 25,000 ரூபாய், கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்களா 99ஆம் ஆண்டு 25,000 ரூபான்றது பெரிய காசு. 30,000 ரூபான்னு சொல்லலாம், 30,000 ரூபாய் பெரிய காசு. எனக்கு கிடைச்சது அரசாங்கத்துல 6,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைச்சது. அப்ப எத்தனை மடங்கு? 5 மடங்கு குறைவாக கிடைக்குது. நான் சொல்லி நீங்க அரசாங்கம் கேட்டுறீங்க, நான் இந்த வந்திருக்கேன்னு சொல்லி. ஆனா பிறகு கடவுள் விடமாட்டுறானே, திரும்ப ஐக்கிய நாடு ஸ்தாபனத்துல இருந்து என்ன தெரிவு செய்து எடுத்தாங்க. எனக்கு நான் அப்ளை பண்ணி போகல. அது எடுத்து திருப்பி நான் இந்த பழைய சம்பளத்தை இதுக்கு அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாரம்பரியமாக கோழி மேய்த்தாலும் கம்பெனியில கவர்மெண்ட் அந்த இதுக்கு மரியாதை இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லாம் எங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்த ஒரு கிளாக்கண்டா கூடி அதுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கிற இது யாழ்ப்பாணத்தின் முதலிடே கல்விதானே. அந்த இதுல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு மிக கஷ்டம், விளங்குதானே? ஆகவே அவர்கள் நீங்க குறைய சம்பளம் என்றாலும் அரசாங்கத்திலிருந்து அதுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருப்பார்கள். அதுக்காக அந்த இதுக்கு அது அந்த இதுல இருந்து கொஞ்சம் நாங்கள் விடுபட்டு நீங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எத்தனை பேர் வெளியால இருக்கவாங்க. நீங்கள சும்மா பென்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு 30 வருஷம் வேலை செய்யாதான் ஒரு ஃபுல் பென்ஷன் மாதிரி வருமானு வைப்பமே. அந்த 30 வருஷத்தையும் கணக்கு பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்து மினக்கிற டைமுக்கு அதே நேரத்துல பிரைவேட்ல வேலை செய்தாலும் அரைவாசி காலத்துல நீங்க அந்த பென்ஷனுக்கு கிடைக்கிற அவ்வளவு காசையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், விளங்குதானே? அப்ப இன்னொரு அரைவாசி காலத்துக்கு நீங்க இன்னும் முன்னேறி போகலாம்ன்றதுக்குரிய அந்த மாதிரி தான் இங்கெல்லாம் இப்ப நீங்கள் அங்கெல்லாம் தற்காலிக வேலைன்னு சொல்ற மாதிரி தான் இங்கே தற்காலிக வேலைக்கு ஆக்கள் அடிபட்டு போவாங்களே சொல்லுவாங்க.
இன்றைக்கு நீங்கள் ம். ஆஸ்திரேலியால தற்காலிக வேலைக்கு வந்து அவங்களும் மூளையோட எடுக்கிறது. ஆனா போனவர்கள் லாபம் என்று சொன்னா தற்காலிக வேலைன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து சும்மா சொல்ல $30-40 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தற்காலிக வேலைன்னு சொன்னா அவருக்கு இன்னொரு 25 வீதத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப ம். அந்த $40 இன்னொரு $50 அவருக்கு சம்பளம் கிடைக்கும். அப்ப என்ன பிரச்சனை சொன்னால் இங்க மற்றது இன்னொரு அந்த நீங்கள் ஒவ்வொரு என்னத்தை தற்காலிகமோ நிரந்தரமா இருந்தா அங்க நீங்க பாத்தீங்கன்னா தற்காலிகம் இருக்காருக்கு அவங்களுக்கு பென்ஷன் வெட்ட மாட்டாங்க. இங்க தற்காலிகமா இருக்கீங்களோ பெர்மனண்டா இருக்கீங்களோ எடுக்கிற சம்பளத்துல வந்து அந்த உங்களுக்கு தந்த வேலை வழங்குனர் வந்து அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் நேரடியாக இங்க மத்திய வங்கிக்கு அனுப்பிடுவோம். ஆகவே அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கு. இலங்கையில அந்த பாதுகாப்பை கொடுத்து அந்த ஆட்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துல வேலை செய்யணும் என்ற எண்ணத்தை விடுவாங்க. அந்த பாதுகாப்பு தான் அந்த ஓய்வூதியம் என்ற சாமான் அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை. அதற்காகத்தான் அந்த அரசாங்க வேலையை நாடி போறாரு. அது நாடி போறார். வேலை ஓய்வூதியம் ஒன்றுக்காகத்தான் நாடுகிறார்கள். அது மாற்று கருத்துக்கிடம் இல்லை. அப்ப இந்த அடுத்தது பிரச்சனை வந்து எந்த எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீர்கள் நீங்கள்? இந்த பிரச்சனையை நாங்கள் இப்ப செய்து கொண்டிருந்தா இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களிடையே? யாம யார் இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லு மெட்ட மீட்டிங்க. அது சரி. ஓகே. அடுத்தது வந்து உண்மையாவே வந்து அது உண்மையாவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அதாவது நாட்டின் பொருளாதார விருத்திக்கு இலங்கை அரசாங்கம் வந்து இலவச கல்விக்குள்ளாலதான் இந்த இவர்கள்லாம் வெளியில வராங்க. இவர்கள் வந்து திருப்பி அவர்களுடைய இலங்கை அரசாங்கத்தை மட்டுமே நம்ம அவர்களும் உதவி செய்யணும், உதவி அரசாங்கம் கொடுக்கணும். ஆனா இவர்களும் தங்களோட முயற்சிகளை எடுத்து எல்லா துறைகள்லையும் இது வைக்கிறார். ஆனா அன்றைக்கு நான் பார்த்தேன் கிளிநொச்சியில ஒருவர் வந்து அவர் வந்து பட்டதாரி பெரிய ஒரு மிளகாய் தோட்டத்தை செய்து அதுல வருமானங்கள் எடுக்கிறார். அதே நேரம் இங்க சாவைச்சிலையோ அங்கே எங்க ஒரு சந்தையில அவர் படிச்ச மாதிரி எனக்கே தெரியல, படிக்கும் இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதை அப்படி சொல்லல. ஒரு நாளைக்கு எத்தனையோ தேங்காய்களே விற்பனை செய்கிறார். அது வந்து இந்த மஞ்சி கம்பெனி மாதிரியான கம்பெனிஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவருக்கு அதுல கிடைக்கிற லாபம் அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் கிடைக்கிற லாபத்தை விட கூட இருக்கு. அப்படியான சுய முயற்சிகளையும் ஈடுபடலாம்ன்றது என்னுடைய இது. எல்லாருக்கும் நாங்க சொல்லலாம். நிறைய பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில மிக்சர் கம்பெனிகளோ சுய தொழில் முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிறைய பேர். அடுத்த முக்கியமான பிரச்சனை எங்கட நில உரிமை பிரச்சனைகள். அதாவது காணி பிரச்சனைகள். காணிகள் இல்லாம இருக்கிறார்கள். காணி இருக்கிற காணிகளையும் வேற மாதிரியான விடயங்கள்ல அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று கணக்க பிரச்சனை. நேற்று நான் சந்திச்சேன் ஒரு ஆள்ல அந்த தையிட்டி வியாபாரிக்கு இருக்கிற காணி வந்து எங்கட காணின்னு சொல்லி இங்க இருக்கிற சொல்றேன். எங்கட காணியில நாங்க கட்டுப்பட்டுக்கிறது. அப்படி அந்த காணி பிரச்சனைகள் மாதிரி அப்படியான பிரச்சனை நில பிரச்சனை மற்றது விவசாயங்கள் செய்யறதுக்கு தகுதியான நிலங்கள் மக்களுக்கு இல்லாததால அவர்கள் படிப்பைத்தான் நம்புவாங்க. படிப்பை நம்பினா அதுக்கு படிச்ச பிறகு வேலைக்கு போவாங்க. அப்ப நில பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் அதோட ஒன்று தொடர்புடைய பிரச்சனையா. மற்றது கல்வியில் சம வாய்ப்பு இல்லாத நிலைமையிலும் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை நீங்கள் பாத்தீங்கன்னா எத்தனை 4 லட்சம் பேர் தோட்டி இருப்பாருன்னு வைப்போமே, வச்சால் 2 லட்சம் பேர் தேறி இருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் பேர்ல 40,000 பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. மிச்சவங்க அவ்வளவு பேர் என்ன செய்ய போறாங்களோ. ஆனா வெளிநாடுகள் அப்படி இல்லை. வெளிநாடுகள்ல வந்து நீங்க தேய்ச்சி அடைக்கிற மட்டுமில்ல, நீங்க எத்தனை வயதுலையும் படிக்கலாம். ஆனா இங்க இலவச கல்வி இல்லை. நீங்க படிக்கிற ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கத்துல கடன் எடுத்து படிப்பீங்கள். ஆனா அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, நீங்க படிச்சு போட்டு இங்க வேலை செய்யலாம், பிறகு அதை டாக்ஸ்ல வட்டி எடுத்துருவார்கள். இலங்கையில நாங்கள் பல்கலைக்கழக பட்டம் மட்டும்தான் இலவசமா படிக்கலாம். அதுக்கு மேலதிகமாக பட்ட படிப்புகள் ஏதோ ஒன்று செய்வதா நாங்கள் இங்கேயும் பணம் கொடுத்து தானே படிக்க வேண்டியா இருக்குது. ஆனா இங்க வந்து நீங்கள் முதலாவது பட்டத்தை எடுக்கிறதுக்கும் காசு கட்டி தான் படிக்கணும். அதான் இங்கே அந்த அளவு ஒரு முதலாவது பட்டம் பெறும் மட்டும் நாங்கள் இலவசமாக இங்க முதலாவது பட்டம். அதை நேரடியாக செல்வதற்கு தான் நான் சொல்லுவேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்டம் இல்லாமல் பதவிகள் வகிக்கிறாங்க இருக்கிறாங்க. பட்டம் இல்லாமல் அதிக பதவிகள் வகிக்கிறாங்க. அவ்வளவு கட்டித்தனமாக அவர்கள் இருப்பார்கள். அவங்கள அந்த HSC என்று சொல்றீங்க, A லெவல் மாதிரி இங்க HSCல அவங்கள திறமைகளை பார்த்து சில எம்ப்ளாயர்ஸ், அதாவது வந்து தொழில் வழங்குறவங்க அவங்கள அப்படியே நேரடியாக எடுப்பாங்க வேலைக்கு. இந்த வங்கிகள் எல்லாம் வடிவா எடுப்பாங்க, எடுத்து பெரிய பெரிய பதவியில கொடுப்பாங்க. அவ்வளவு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா,
இப்ப நீங்கள் வறுமையால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு இயற்கையாவே ஒரு ஒரு பகுதியில இருந்தாலும் எங்களுடைய யுத்தம் நடைபெற்றதால யுத்தத்தின் தாக்கத்தால வடக்கு கிழக்கு பகுதியில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு, மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களோட வாழ்வாதாரங்கள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் என்று அந்த வகையானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரம் இல்லாதால அவர்கள் மிக கஷ்டப்படுறாங்க. ஆனா இலங்கையை பொறுத்தவரையில எங்களையே மாதிரி தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லாரும் அந்த வகைக்குள்ள எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்களா? அதே தமிழ் மக்கள் நேரம் மட்டுமல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. நீங்க பாத்தீங்க எங்கட ரோட்ல நின்று பெண்கள் வேலை செய்யற அந்த அந்த ரோட்டு போடுற வேலையெல்லாம் பெண்கள் எவ்வளவு பேர் தங்கி வாழ்றது எனக்கு குறைவாத்தான் வாழ்ற அப்படி செய்யறாங்களோ இது. ஆனா சிங்கள மக்கள் கூடுதலாக அந்த தொழில் எல்லாம் பொம்பளை எல்லாம் வேலை செய்யற அளவுக்கு அவங்க அந்த வேலை அவங்களுக்கு அந்த வயிற்றுக்கு பிழைப்புக்காக வேலை செய்யணும் இதுகள் இருக்கு. அது எங்களுக்கு தமிழர்கள் ஒரு பண்பாடு. அதுக்காக அவங்க சில என்ன பட்டினிகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே ஒன்றுக்கும் தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு அந்த கௌரவத்தோடைய கௌரவம் வந்து பசியை விட முக்கியமானதாக பாக்குறது எங்களுடைய தமிழர் சமுதாயம். அது ஒரு பெரிய தமிழ். அப்படி சரி, அது சரி. அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குன்னு சொன்னா இந்த மக்கள் மத்தியில இவ்வளவு பிரச்சனைகள் என்ன விழிப்புணர்வு உள்ளது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதை உயர்த்துறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறீர்களா? இது இது இன்னொரு நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால் செகண்ட் இது அலர்ட் பண்ணுது, ரைட். இவர்கள் வந்து அந்த தினசரி வாழ்வை மட்டுமல்லாமல் நான் நினைக்கிறேன் இப்ப இவ்வளவு பிரச்சனை அவர்கள் மனநலத்தை மிகவும் வெகுவா பாதிக்கிறது. மனநலம் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கு நான் நல்ல தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் அந்த சொல்றதுதான் லூஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர். எங்கடாக்கள் அப்படி சொல்லாமல் அது மனநலம், அது ஒரு நோய் தான். அந்த நோய் வந்து இந்த தாக்கங்களால ஏற்படுறதுதான். ஒரு மனிதன் வந்து நல்ல வடிவாக, அதாவது ஹெல்த் இஸ் எ வெல்த் என்று சொல்றது. என்ன சொல்றது? ஹெல்த் இஸ் எ வெல்த். அதுல தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த அடிப்படை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு காசுல செலவழிக்கிற மருந்துகள் வாங்குறது இதெல்லாம் என்னத்தால வந்தா அது நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்பட்ட ஆட்கள் தான் கூடுதலா மருந்து வாங்குறாங்க. ஏன்? அவங்க மனநலங்கள் வேற வேற பாதிப்புகள் ஏற்படக்குள்ள அந்த பனையால ஏறி விழுந்தவன்னா மாடேறி மிரிக்கிற கதமாய்தான் இந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு நடக்கிறது. ஆகவே அவங்களோட மனநலம் பாதிக்கப்படும். குறைந்த வருமானம், மற்றது இவங்க கஷ்டப்பட்டவர்கள் அதிக வட்டியும் கட்டுறாங்களா இருப்பாங்க. விளங்குதானே? வட்டிக்கு வாங்குறாங்களா யாராக்கள் அவர்கள் அப்ப மற்றது நியாயமற்ற முறையில அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு தான் நடைபெறுகிறது கூடுதலாக. மற்றது வந்து அவர்கள் இதுல வந்து கல்விக்கான செலவுகளை சந்திக்க முடியாமல் திரும்ப கடன்களை வாங்க, அதுக்கும் வட்டியல். நல்லா என்ன சொந்த வாழ்க்கையில வந்து எங்க அம்மாக்கள் வந்து வட்டி கட்டியே இருப்பார்கள் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாம் புதுசா எல்லாம் வாங்கி தருவாங்க. வட்டிக்கு வாங்கி புதுசா வாங்கி தருவாங்க. கடைசியா அவ வந்து எங்கட அம்மா வந்து நான் சொல்றேன்னு சொன்னா அந்த அவள் வந்து இந்த ஒரு முதல் ஒன்று எடுத்தால் அந்த சீட்டு பிடிச்சா முதல் எடுக்க கிடைக்கல, முதலாவது முதல் கிடைக்கும் தெரியுதானே. அப்ப அதை எடுத்து ரோல் பண்றதுக்காக சீட்டு பிடிப்பா. சீட்டு பிடிச்சவங்க இந்த நாட்டில் இருக்க குழப்பங்களால் என்ன நடந்ததுன்னா ஆக்களாக்கள் இடம்பெயர்ந்து அங்கெல்லாம் போன அப்புறம் கடைசியா இவருக்கு கட்டையெல்லாம் போயிட்டு கடைசியா நாங்கள் பிறகு படிச்சு வந்து இந்த கடன்கள்ல அடைத்த நாங்க எங்களுக்கு அதை நான் சுமையா பார்க்கல. ஆனா நாங்க அடைத்து அவங்கள ஒரு சந்தோஷமா அப்புறம் அவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி உங்களை போல பிள்ளைகள் அப்படி செய்திருக்கிறார்கள். அதை அவதூறாக நினைக்கிற பிள்ளைகளும் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். இப்பொழுது பெற்றார்களின் சுமைகளை, அது நீங்கள் பெற்றது கடமை, நீங்கள் கடன்பட்டீர்கள், நானா கடன்பட சொன்னேன், நீங்களே கட்டிக்கொள்ளுங்க என்று சொல்ற பிள்ளைகளும் இருப்பது பெரிய மனம் வருந்தத்தக்க ஒரு விடயம். ஆனா நான் நினைக்கிறேன் அதுகளுக்கு வந்து உண்மையாவே இப்ப நானுமே படிக்கிற நேரத்துல அரைவாசி நேரம் என் குடும்பத்தை பற்றி தான் யோசிக்கிறேன் நான். என்னன்னு சொன்னால் அல்லாட்டி இன்னும் படிக்கலாம். இந்த குடும்பத்துல அரைவாசி நேரம் இந்த
குடும்ப சுமையை பற்றி யோசிக்கிறது. அதோட வந்து அதாவது முதலாவது பிள்ளையா பிறந்த முழு சுமையும் எங்களுக்குள்ள இருக்குதுன்றது அது பெரிய வருத்தமாக இப்ப எவ்வளவு மனநலமாக நிறைய நிறைய பிள்ளைகள் அக்காலத்தில் கொஞ்சம் முற்பட்ட காலத்தில் உள்ள பிள்ளைகள் ஓரளவு இருக்கிறவர்கள் முற்பட்ட காலத்தில் அப்படி தங்களுடைய கல்வியை கூட இழந்தவர்கள் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக கல்வியை இழந்து உழைப்பதற்காக தாய் தந்தையை பார்க்கணும் தான் எனக்கு படித்தது போதுமன்று இருந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் அப்படி இல்லையே. தாய் தந்தையினரை சொத்துக்களை அழிப்பதற்கண்டு இருக்கிறவர்கள் கூட எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையாவே அது உண்மையாவே அதாவது அதுவும் ஒரு சந்தர்ப்பம் தான். அதாவது வந்து இந்த அன்றைக்கு ஒரு அதிபர் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லாட்டிலும் அவர் அடித்ததை நாங்க வாங்கி கொண்டு போகல எங்க பேரண்ட்ஸ் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்க அடிச்சீங்கன்னா பொடியா திருப்பி அடிக்க போட்டுருவாங்க. நாங்கள் அது ஒரு காலத்தில் அது பெற்ற பாடசாலையில் நடந்த விடயத்தை வீட்டை சொன்னா வீட்டை 2 அடி கூட விழுமையோடைய அடி விழாத காலம் இல்லை. இது இப்பொழுது அங்கே ஒரு கதை கூட கொஞ்சம் தோணி மாறினாலே அதை சொன்னா பெற்றோர்கள் எல்லாம் வரைந்து கட்டி கொண்டு போய் பிள்ளைன்ற சரிவுல பார்க்காமல் அங்கே ஆசிரியர்களை எல்லாம் கண்டிக்கிறார்கள். அதான் இந்த சமூகம் கீழ்பட்டு போறதுக்கான காரணம். அது உண்மையான கதையத்தை நீங்க சொல்றீங்க. மேலும் சிலவல்ல வந்து பிள்ளைகள் வந்து வீட்டுல தாங்க சொல்ற சொல்லுகளை கேட்காட்டி பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல போய் அதிபர்கிட்டையோ இல்லாட்டி அந்த ஆசிரியரை சொன்னா அவர்கள் மெல்லவா திருத்தறக்கான நடவடிக்கைகளை செய்வாங்க. இப்ப அப்படியெல்லாம் நடக்கல. வீட்டுல போய் சொன்னா வீட்டுல பெற்றோர்களுக்கும் அடிபடம் தெரிஞ்சிடவில்லை. இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே அவர்கள் நடக்கிறது நடக்கட்டும், தப்பினா தப்பி பிழைச்சி கொள்ளண்ட நிலப்பாட்டுக்கு வந்த எல்லாரையும் சொல்லலாம். அது ஒரு சில குடும்பங்கள் எல்லாரையும் இல்லை, இப்பவும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்பணிமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. நீங்க யாழ் இந்து கல்லூரிகளில் படிச்ச இந்த ட்வின்ஸ் இரட்டையர்கள் அவனோட தகப்பன் வந்து எந்த ஒரு பெரிய பதவி, அந்த பெரிய பதவியில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் எவ்வளவு வசதியாக ஆடிப்பாடி திரிஞ்சு படிப்பே இழந்திருக்கலாம். அவர்கள் 2 பேரும் என்ன இலங்கை மட்டத்திலேயே 3வது, அடுத்தவன் வந்து 5வது மன்ற இடத்துல படிக்கிற அளவுக்கும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ப்பு, பெற்றார்களுடைய வளர்ப்பு அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெற்றார்களினுடைய நடப்பை பார்த்து திருந்துற பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே என்னத்தை சொல்லலாம்னு சொன்னால் அவர்கள் வந்து நாங்கள் எவ்வளத்தை சொன்னாலும் அந்த சுய செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுன்றது வந்து அவர்களிடம் இருந்தா ஒன்றும் நாங்கள் கணக்க சொல்லி கொடுக்கல. அவர்கள் வந்து கற்று அறிய வேணும், சிலது பட்டு தெளிய வேணும். 2 விஷயம். ஆகவே இருந்து கொஞ்சம் நாங்க விலகி போலாம்னு சொல்றோம். என்னென்ன சொன்னா அந்த கவிஞர்கிட்ட வரிகள் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைக்கு அந்த பாடலை நாங்கள் படிக்க முடியாம விட்டது. இருந்தாலும் அந்த கவிஞருடைய வரிகள்ல அந்த ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அப்படிதான் அந்த வரிகள் வேறும் நினைக்கிறேன். அந்த வரியில் அந்த ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே என்ற அந்த அந்த வரி என்ன புரியுது? நீங்க உங்களுடைய புரிதல் என்ன ரவியானவா? நான் அந்த கேள்விக்கு முதல் நான் வந்து மக்கள் உணர்வதை பற்றி கதைக்கலாம். பலர் சொல்வதிலோ கேள்வி கேட்பதிலோ தேங்குகிறார்கள். விழிப்புணர்வு வந்து உயர்த்த இல்லாட்டிய மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகள், நேரடி உரையாடல்கள், ஊடகம், சமூக ஊடகம் மற்றும் இளைஞர்கள் நாங்கள் அதுல இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனா அவர்களை நான் இன்றைக்கு அந்த லோயரோட கதைக்குள்ள ஒரு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை என்ற ஒரு நிறுவனம் ஒரு தனி மனிதனா இயங்குது. ஆனா அதுக்குள்ள 50 சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்களை விட்டு போய் தனியே இயங்குற மாதிரி சட்டங்கள் அந்த இருக்கு. அப்ப சட்டங்களை கொண்டு போய் பாவிக்க இல்லாம எப்படி பாவிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. ஆகவே அந்த அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இது செய்ய வேணும், கூடுதலாக அந்த இதுல செய்யணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வியை பார்த்தால் ஒன்று எங்கள் ஜாதியே, அந்த பாட்டு நல்லபடியா படிச்சீர்கள், அதை படிச்சு ஃபுல்லாவே படிச்சா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையாவே மனிதனாக பிறந்தவன் ஏற்கனவே ஒரே ஜாதியை சேர்ந்தவன். நீங்க எத்தனையோ ஜாதிகளை சொன்னாலும் மனிதன் ஒரு ஜாதி, மனித ஜாதி மட்டும்தான். அங்கே சமத்துவம் இருக்க வேணும், அரசியல் அரசியல் இருக்கணும், சம வாய்ப்பு கிடைக்க வேணும். இவை 3 ஒழுங்காக இருந்தால் உண்மையான நீதி
நம்மை பிரிக்க முயலும் சக்திகள் இவை எல்லாத்தையும் நாங்கள் மறைக்கலாம், உடைத்தறிஞர். உடைத்தெறியும். ம். அப்ப இதைத்தான் அந்த வரியை சொல்லுவதுன்னு நான் நினைக்கிறேன் கவிஞர்கள். இந்த இதை வந்து ஓ, இலங்கையில நிச்சயம். நாங்கள் இந்த தேசியம் அது அந்த தமிழ் தேசியம், அதுக்கு மேலால இலங்கை தேசியம் இதெல்லாம் விட்டு போட்டு இந்த சம அரசியல், சம வாய்ப்பு, மற்றது சமத்துவம், இந்த கொள்கைகள் மூன்றும் இலங்கை முத்திர அணைஞ்சால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காலடியிலேயே உள்ளது. தானாக வந்துவிடும். ம். அப்ப சரி, அந்த உங்களுடைய புரிதல்ல அது சரியான கருத்தா தான் எனக்கு நல்ல கருத்து. மக்களுக்கு அந்த கருத்தை சொன்னீர்கள். நன்றி ரவி. அந்த உழைக்கும் மக்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த உழைக்கும் மக்கள் என்று சொல்றது, அந்த உழைக்கும் மக்கள் குறித்து இந்த பாடல் சொல்கிற கருத்துக்கள் இன்றைக்கு அன்று அது அவர்கள் அன்றுதான் சொன்னார்கள். கவிஞர் பாண்ட நான் நினைக்கிறேன் அது 1958 60ஆம் ஆண்டு வந்ததோ அதுக்கு முற்பட்ட காலமோ எனக்கு தெரியவில்லை. அப்படித்தான் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் எம்ஜிஆருடைய அந்த நடிப்பில் வந்த அப்படியாத்தான் இருக்கும். பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணது 1987ஆம் ஆண்டு. 87 87ஆ? அப்படி போலாம் படிக்கிற காலத்துல ராமராஜன் என்று சொல்லி ஒரு ஆள் டைரக்ட் பண்ணின படம். உண்மையாவே அது வந்து அந்த காலத்திலேயும் பொருந்தி இருக்கு, இந்த காலத்திலேயும் 100க்கு 100 பொருந்தி இருக்கிறது. விளங்குதான் அதுல இந்த காலத்துல இந்த காலத்துல எவ்வளவு பொருந்துன்னு சொன்னா அது நிச்சயமாக அது சமமாக பொருந்துவது தானே. இல்ல இது வந்து இப்ப நாங்கள் இதுல சமயத்தை பற்றி கேட்க விருப்பம் இல்லை என்றாலும் நான் இந்த கிருஷ்ணர் பகவத்கீதையில வந்து நடந்தது, நடக்குவது, நடப்பவை எல்லாமே வந்து அது மாதிரிதான் இது வந்து இந்த உழைக்கும் மக்கள் பற்றி இவர் இந்த பாடலை, அதாவது என்ன பாடுறது, ஒன்று எங்கள் ஜாதி, அதுலதான் இந்த இது வசனம் வருது நினைக்கிறேன். உழைக்கும் மக்கள் யாவரும் என்று சொல்லி வருது நினைக்கிறேன். அது 100% பொருத்தம். உண்மையாவே இன்று உழைக்கும் மக்களை இந்த காலத்துக்கும் அது பொருத்தமாக இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் மண்ணை வெட்டாடி நீங்கள் காய்வீங்க. விளங்குதானே? அப்ப ஆறு உழைக்கும் மக்கள், அவர்கள் உழைக்கும் மக்கள். நீங்க இன்னைக்கு உப்பை நீங்க இறக்குமதி செய்யறீங்க. இப்ப நான் நடை பார்த்தேன், திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு ஒரு கப்பல்ல உப்பு வந்திருக்கு. அப்ப நாட சுற்றி கடல் இருக்குது, அங்க இருந்து வல்லவெளியில இருந்து உப்பல்லாம், ஆணையர்களை உப்பல்லாம் என்று இருக்கத்தக்கதாக எங்கட உழைக்கும் கரங்களை விட்டு போட்டு போற அளவுக்கு இருக்குது நிகழ்வுகள் சொன்னால் நான் கொஞ்சம் அது சம்பந்தமாக அக்கறை எடுக்கணும். அதான் இப்ப நீங்க சொன்ன வேலை இல்லாமல் இருக்க என்று சொல்ல இயலாது. எங்களுக்கு எல்லாம் வேலை சிந்திப்பதில்லை. அந்த வேலையில எப்படி சிந்தனை வளங்களை குறைக்கப்பட்டுள்ளது. சிந்தனை வளங்கள் குறைக்கப்பட்டுள்ளது மனிதர்களிடையே. ஆகவே எங்களை எல்லாம், அதாவது சும்மா அந்த அரச உத்தியோகத்தர்கள் மற்ற அவர்கள் எல்லாம் சுமக்கிறது வந்து உழைக்கும் கரங்கள் தான். அவர்கள் தர்ற போடுற இதைத்தான் நாங்க சாப்பிடறோம். ஆகவே ஆனால் அவர்களை யார் மதிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு அவர்கள் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன. துப்புரவு செய்யும் தொழிலாளிகளை யார் மதிக்கிறார்கள்? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதி என்றது இதுல சரியா ஆகவே நானே கவிஞர் வந்து எங்கேயோ பெரிய தாக்கத்துல இந்த பாடல் எழுதினோட தெரியும். கவிஞர் கண்ணதாசன் கவிஞர்கள் ஒவ்வொரு கதையும் தங்களுடைய தாக்கத்தை தான் எழுதுவார்கள். நிச்சயமாக கவிஞர்கள் கவிதை எழுதுபவர்கள் எல்லோரும் எழுத முடியாது. மனதில் தாக்கங்கள் அவர்களுக்கு தாக்கம் ஏற்பட்டால் தான் கவிதை எழுதலாம். எந்த இளைஞனும் காதலால் பாதிக்கப்பட்டான் என்றால் காதல் கவிதைகள் அவனுக்கு தானாக வரும். அது கவிஞராகிறதுக்கு படிப்பு தேவையில்லை. குமரன், முருகன், ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் அதை ரெப்ப பண்ணி போட்டு அடுத்த கேள்வியை கேட்கிறேன்னா, அந்த இனமத மொழி வர்க்க வேறுபாடுகளை தவிர்த்து நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்றதில நீங்கள் அதை நம்புறீர்களா? ஏன் நம்புறீர்கள் சொல்லுவோம். ஓகே, நிச்சயமாக அதுதான் உண்மையான எல்லா சமத்துவத்துக்கான ஒரு வழியாக இருக்கு. நிச்சயமாக. ஏனெனில் எமது பிரச்சனைகள் பொதுவானவை. நிலம், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், இவை எல்லாம் எல்லா இனத்தையும் பாதிக்கின்றன. ஆகவே
நாங்கள் சிரிக்கும் போது நம்மை பிரிக்க முடியாது. இதை உதாரணமா சொல்லலாம். ம், ஆகவே அழுகையிலும் கூட நாங்கள் எங்களை பிரிக்க முடியாது. ஆகவே வறுமை ம், என்பது இந்த ஒரு காணி இல்லாமை, வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் இதுதான் அடிப்படை வசதிகள். இதில் எல்லாம் நாங்கள் ஒரு சமுதாயம், ஒரு சமத்துவத்தையும் அல்லாட்டில் நான் அப்பதான் சொன்ன மாதிரி சம வாய்ப்புகளும் இல்லாம இருந்தால், சிலதுல அரசியலும் இருக்கபடியா அங்க சம அரசியல் இல்லாம இருக்கும் போது எல்லா இவை பொதுவான பிரச்சனைகள் இவை மக்களை பாதிக்கின்றன. ஆகவே இன, மத, மொழி இப்ப நீங்க ரத்தம் எங்கட தோலை வெட்டினா ரத்தம் என்ன கலர்ல வரும்? அது சிவப்பு மாதிரிதான் கலர்லாம் இல்லை. வரும். ஆகவே நாங்கள் இதுல தான் பிரிக்க போடும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யார் நாங்கள் அங்க கழிச்சு வச்சிருக்கோம்னு சொல்ற இப்ப சொன்னீங்களோட தொழிலாளர்கள் அவர்களெல்லாம் ம், கூடுதலான வருமானத்தை ஈட்டுறவர்களாக இங்கே இருக்கிறார்கள். விட்டுறார்களோ? சுய அலங்காரம் செய்வர்கள் தான் பெரிய பணக்காரர்கள் இங்க. ம், அரசாங்க அவர்களை உத்தியோகத்தமாக நாங்கள் நீங்க மதிப்பதில்லை. யோசிக்கிறவர்கள் நாங்க தான் நடுத்தரத்துல இருக்கிறார்களா இருக்கிறோம். ம். ஆகவே அவர்கள் தான் மேன்மையானவர்கள் என்பதை நான் இந்த இதுல சரி, நேரம் குறிப்பாக குறிப்பிடுகிறேன். முடிவடைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். முடிவடைந்தால் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்வி அடுத்த பகுதியிலே நாங்கள் செல்லாமல் வேண்டாம். இந்த வணக்கம் சொல்ல முடியாமல் போய்விடும். எத்தனை நிமிடங்கள் இருக்குது ரவியான் எங்க இருக்கா ராஜவர்களே? வணக்கம் சொல்லி அடுத்ததுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் அப்ப இத்துடன் நாங்கள் இந்த இன்றைய நேர்காணலை நிறைவு செய்து கொள்வோம். எங்களுக்கு அடுத்த கட்டம் அடுத்த கிழமை தொடரும் என்று நினைக்கிறேன். ஆகையினால எங்களுடைய உறவுகளுக்காகவும் எங்களுக்காகவும் இதுவரை நேரம் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்த ரவி ஆனந்தராஜ் அவர்களுக்கு எங்களுடைய முருகன் சின்னாவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தங்களுடைய கருத்துக்களால் பயனடைகின்ற எங்கள் உறவுகள், அந்த உறவுகள் எங்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். ரவி ஆனந்தராஜ் அவர்களே, நன்றி, வணக்கம். இன்று பொற்கால புதன்கிழமை நேரலையில் RMS லைவ் ஜூம் புதன்கிழமை நிகழ்வில் மக்கள் உரிமை உரையாட நிகழ்ச்சி நேர்காணல் கண்டவைக்காக முருகனுக்கும் சின்னாவுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி. என்னென்றால் இதுல சிவ்லிங்ஸ் லவ் டியூப்ல பிளேலிஸ்டுக்குள்ள RMS போட்காஸ்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் தனியா இருக்குது. எங்களுடைய வீடியோக்கள் அதுல போட்டு கொண்டு வரோம். அப்ப பாக்குறார்கள் பிளேலிஸ்டுக்குள்ள போய் RMS போட்காஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் அந்த சின்ன முறை மக்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அது தெரியாமல் இருப்பதால் அதை பார்க்க தவறி இருப்பார்களோ தெரியவில்லை. அந்த பிளே லிஸ்ட் இருக்கிறது. அந்த பிளே லிஸ்டுக்குள் போய் RMSக்குள்ள கிளிக் பண்ணுகின்ற போதுதான் இந்த நேரலையை நீங்கள் பார்க்கலாம் என்றதான் நான் சொல்றேன். அதன்படியாக இப்ப எங்களுடைய உறவுகள் பிளேலிஸ்டுக்குள் போய் RMSஐ கிளிக் பண்ணி எங்களுடைய நேரலையை பார்த்து இன்புறலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க என்ன ஒரு நிமிஷத்துல